10ஆம் இடத்தை இயக்க போதுன்னா கர்மா சார்ந்து தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நிவர்த்தி ஆகும். வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போது, ஒரு நல்ல ப்ரமோஷன், நல்ல இன்கிரிமெண்ட், இதுவரைக்கும் வராத வாய்ப்புகள், டக்கு 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 நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த தடவை வேலைக்கான முகாந்திரங்கள் தெரிய போகுது. ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோடனே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். காவல் தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணிட்டு வர 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 எப்பேற்பட்ட பிரச்சனையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தவிடுபடியாகும். 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல நிற்கும் போது முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் வேற லெவல்ல இருக்கும். உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் ஜூலை மாதம். அப்படி இப்படின்னு அப்படி எப்பா 7 மாசம் வந்துட்டோமா? செம்ம. இப்பதான் நியூ இயர் வந்த மாதிரி இருக்கு. ஓகே, குரு வேற பெயர்ந்துட்டார்ல, எல்லாமே நல்லதுதான் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. சரி, பார்க்கவும் இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கான ஒரு சார்ட் பார்த்துட்டு வந்துடலாமா? கிரகநிலை அடிப்படை பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிக்கும் போதே மிஸ்டர் சந்திரன் தன்னுடைய பயணத்தை காலபுருஷன் 9ஆம் வீடான புண்ணிய வீடு பாக்கியஸ்தான வீட்டுல இருந்து தனுசு வீட்டுல இருந்து தன்னுடைய பயணத்தை சஞ்சாரம் செய்யறார். ஓகே, மிஸ்டர் செவ்வாய் ரிஷப வீட்டுல அப்படியே இப்பதான் வந்திருக்கேன் விடுங்க அப்படின்ற மாதிரி அங்கதான் நிலை பெற்று இருக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் கடக வீட்டுல குரு, சுக்கிரன், புதன் இவங்க 3 பேரோட காம்பினேஷன் மாதம் ஆரம்பிக்கும் போதே இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மிதுன வீட்டுல சூரியன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சிம்ம வீட்டுல கேது, எகேன் கும்ப வீட்டுல ராகு, மீன வீட்டுல சனி இப்படின்ற அமைப்பில் தான் இந்த மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே, இந்த மாதத்துல முக்கியமா என்ன கிரக பயிற்சி, இந்த கிரக பயிற்சினால் நம்மளுக்கு என்னென்ன நடக்க போகுது, எந்த பிளானட்லாம் நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணி இந்த மாதத்தை நகர்த்த போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் 7ஆம் தேதி என்ன பண்ண போறேன்னா வக்ர கதியில பின்னோக்கி வரப்போற. இது ஒரு பெரிய விஷயம். எப்பயுமே ஒரு பிளானட் பின்னோக்கி அதிச்சாரம் இப்படியே போயிட்டு இருக்கும். இந்த தடவை புதன் கடகத்துல இருக்கக்கூடிய புதன் வக்ர கதியில பின்னோக்கி போய் சூரியனோட எகேன் செய்து தன்னுடைய வீட்டுக்கு போய் அமர போகிறார். வக்ர கதியில அமர போறார். எகேன் 4ஆம் தேதி என்ன பண்ண போறார்? சுக்கிரன் உங்க 3 பேர் எடுக்க முடியலப்பா, நான் தனியா சூரியன் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி 4ஆம் தேதி கடகத்தில் இருந்த சுக்கிரன் சிம்ம வீட்டிற்கு போய் கேதுவோடு சேர்ந்து அமர போகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அது. ஓகே, தென் அதுக்கப்புறம் 16ஆம் தேதி முடிஞ்சு அப்படியே நைட்டு ஒரு 2:30 மணிக்கு மேல சூரியன் தன்னுடைய அமைப்பை கடகத்தை நோக்கி செலுத்த போகிறார். இந்த கடகத்தை நோக்கி வரக்கூடிய காலம் தான் தட்சிணாயன புண்ணிய காலம். இது வரைக்கும் நம்ம உத்தராயண புண்ணிய காலத்துல இருந்தோம். இனிமே வரக்கூடிய காலம் ஆடி மாதம் ஆரம்பம் தட்சிணாயன புண்ணிய காலத்தை நோக்கி நாம் பயணிக்க போறோம். சூரியன் அப்படியே ரொம்ப வலுப்பெற்று வலுக்குறைந்து அப்படியே ஒவ்வொரு மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மக்களுக்கு சில நல்லவைகளையும் சில கொடுப்பனைகளும் கொடுக்க தயாராக ஆக போகிறார். ஸோ சூரியன் 17ஆம் தேதி ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதமான கடக வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க போகிறார். செவ்வாய் அங்கேயே ரிஷப வீட்டுல இருக்க போறார். எந்த ஒரு சேஞ்சும் இந்த மாதம் முழுமையும் இல்லை. ஸோ ராகு கேதுக்கள் எப்பயுமே அதே மாதிரி பொசிஷன் இருக்க போறாங்க. சனியும் தன்னுடைய இருப்பை 12ஆம் வீடான மீன வீட்டுல தான் செலுத்தி இருக்க போறார். ஸோ இங்கிருந்து குரு பெயர்ந்து சனிக்கு தன்னுடைய பார்வை பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல காலகட்டத்தோடு நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டத்தோடு இந்த ஜூலை மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. சரி, வாங்க பார்க்கலாம் இப்படிப்பட்ட கிரக நிலைமை அமைப்போடு ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுமா, இல்லை இந்த மாசம் இப்படியேதான் போகுமா பார்க்கலாமா? தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்கு? ஏன் மேடம் ஒவ்வொரு மாசமும் கடக்கும் போதெல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கு, எப்பதான் கடக்கும்னு தெரியல. நானும் அடுத்த மாசம் நல்லா ஒரு நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படின்னு என்ன மாதிரி இருக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதுன ராசி நேயர்களே, சீரியஸ்லி சூப்பரா தான் இருக்கும். 2ஆம் இடத்துல குரு அமர்ந்து விட்டார். வேற என்ன வேணும்? தனக்காரகன் தனஸ்தானத்துல அமர்றாரு. அதுவே ஒரு பெரிய பெரிய நிம்மதியை கொடுக்க போது, நிறைய நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போது, நியூ பிகினிங்கை கொடுக்க போது, அமர்ந்தது பார்க்கக்கூடிய பார்வை நம்மளுடைய 10ஆம் இடத்தை இயக்க போதுன்னா கர்மா சார்ந்து தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நிவர்த்தி ஆகும். வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போது, ஒரு நல்ல ப்ரமோஷன், நல்ல இன்கிரிமெண்ட், இதுவரைக்கும் வராத வாய்ப்புகள், வேலையே போச்சு இன்னும் வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் டக்கு 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 நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த தடவை வேலைக்கான முகாந்திரங்கள் தெரிய போகுது. ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோடனே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 2வது விஷயம், உங்க தப்பெல்லாம் இல்லை, புதனோட தப்பு தான். என்ன பண்றது சொல்லுங்க? அப்படியே கொஞ்சம் லைட்டா வக்கரமாகி திரும்ப உங்ககிட்ட தான் உட்காருவேன். ஆனா ஆட்சி பலம் வாங்கி வக்கரமாறாரு. அதாவது தன்னோட வீட்டை வக்கரமாறாரு. அதனால தேவையில்லாம நம்மளுக்குள்ள போட்டு குழப்பிக்குவோம் இந்த மாசம். அது மட்டும் வேண்டாங்க. நான் ராசி பலன் எதுக்கு பாக்குறீங்க? இது ஒரு சின்ன கூகுள் மேப் மாதிரி. இந்த பக்கம் போங்க, கல் இருக்கும், இந்த பக்கம் போங்க, மண் இருக்கும், மலை இருக்கும், காடு இருக்கும்னு காட்டுறது தான்.
ஸோ அந்த மாதிரி புதன் வக்கரம் ஆகும்போது தேவையில்லாமல் நம்மளுக்குள்ளேயே ஒரு யூஸ்வலி மிதனம் நெகட்டிவ் தாட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால ரொம்ப பாசிட்டிவ் பர்சன்ஸ் எல்லாமே மிதுனத்தோட இருப்பாங்க. மூளை தான் வேலை செய்யாங்க, எமோஷனலாக அவங்க வேலையே செய்ய மாட்டாங்க. பட் ஆனால் எமோஷனலுக்கு அன்புக்கு ரொம்ப ஏங்கக்கூடிய ஒரு ஆட்கள். இந்த தடவை அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பேலன்ஸ் வரப்போதோ அப்படின்னு தான் தோணுது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். எமோஷனலாக இந்த தடவை கொஞ்சம் வீக் ஆக போகிறீங்க. ஸோ நாட் ஓன்லி மிதுன ராசி, மிதுனத்தில் எந்த பிளானட் இருந்தாலும் இந்த தடவை புதன் வக்கரம் போது அந்த பிளானட்டோட எனர்ஜியை கொஞ்சம் கம்மி பண்ணுன்ற அடிப்படையில் சூரியன் வேற உட்காந்துருக்காரு. அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை, அப்பாவோட உடல்நிலை, கணவருடைய உடல்நிலை, மூத்த பிள்ளையோட உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மிதுனராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதம். ஓகே. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துட்டு போலாம். கால் இழுக்கிறது, கால் நரம்பு வலி வர்றது, அதே மாதிரி வயிற்றுல இந்த மேல் வயிறு அந்த இடத்துல வந்து லைட்டா வந்து ஒரு உப்புசமா இருக்கிறது. என்னத்தை சாப்பிட்டு ஏதோ சாப்பிட்றோம் ஏதோ போகிறோம், என்னதான் என் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் சில சிந்தனைகளை வக்ரகதியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் கொடுப்பார். அது சும்மா கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் திரும்ப வந்துருவாரு, திரும்ப ஜாலியாக ஜில்கானாக இருக்க போகிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் அன்னெசரி இந்த தாட் வரும்போது ஒன்றா நினச்சிக்கோங்க, நம்ம இப்போ இருக்கிற மாதிரி 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க போகிறது இல்லை. பிளானட் மட்டும் அப்படியே இருந்துடும், லைஃப் கண்டிப்பாக மாறும். எவ்வளோ 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 உள்ள பெரிய பிரச்சனையும் ஒரு நிமிஷத்தில் வந்து கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை அவ்வளோதான் மாற்றிடும். நிறைய மிதுனராசிக்காரங்க இந்த அதுதான் இயங்க போகுது. நிறையா வந்து பெண் தெய்வத்துடைய எனர்ஜி வாவ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஆடி மாதம் வேறு ஆரம்பிக்கும் போது எல்லா இடத்துலையும் போய் கோயிலாக போகணுன்ற எண்ணம் உங்களை நோக்கி வரும், இழுத்து கொண்டு போய் விட்டுரும். நிறைய அம்பிகை வழிபாட்டின் மூலமாக அல்லல்கள் தீரக்கூடிய, ஆனந்தம் கிடைக்குதா இல்லையா, அல்லல்கள் தீரக்கூடிய மாதமாக இருக்குது இந்த தடவை மிதுனத்துக்கு. மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஹானஸ்ட்லி சொல்லணும்னா இந்த ஒரு 3-4 விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 1, தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறைய இதுவா என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்ப சூழல் வரலாம். 2வது, மனோநிலையில் ஒரு சின்ன தடுமாற்றம் எட்டி பார்க்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான், அது லவ்வாக இருக்கலாம், இல்லை அது நம்மளுடைய தாட்டாக இருக்கலாம், சம்திங் லைக் தட், ஏதோ ஒன்று எட்டி பார்க்கலாம். 3வது விஷயம், புது பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இறங்கலாமா அப்படின்ற டைலமா எட்டி பார்க்கலாம். இது வந்து தயவு செஞ்சு வேண்டாம். இந்த 3வது விஷயத்தை மட்டும் வந்துச்சுன்னா கட் பண்ணிட்டு இறங்கிடுங்க. இப்போ ஜெயிக்காட்டி மிதுனம் எப்பயுமே ஜெயிக்காது. சொந்த தொழிலுக்குள் போகக்கூடிய யோகம், சூரியன் புதன் சேர்ந்தாதான் புத ஆதித்ய யோகம், அந்த இடத்துல அது நிகழும். அதனால பண்ணுங்க. நிறைய பேர் இந்த ஸ்கூல்ல வேலை கிடைக்கிறது, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை என்ட்ரி ஆறுது, இந்த மாதிரியான தாட்டுக்குள்ள போவீங்க, நிறைய நல்லவை நடக்கும். இந்த சுக்கிரன் 12ஆம் வீட்டு அதிபதி கேதுவோட சேர்ந்துருக்கிறதுன்றது தூக்கத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை கொடுக்கலாம். தூங்கின ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. இப்பயுமே அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. தூங்கினா எந்திரிச்சா தூங்கின மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 15 தேதி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அதனால தூக்கத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தூங்கணும். சும்மா மொபைலையே பார்த்துட்டு அமேசான்காரனையும் அடுத்தவரையும் வாழ வைத்து கொண்டிருந்தால் நாம் எப்போ வாழ்வது? கிராஃப்ட்லேயே போட்டு வச்சுட்டு அதெல்லாம் ஃபுல்லாகிடும், காட்டெல்லாம் ஃபுல்லாகிடும், நம்ம காட்டில் படுத்து தூங்க முடியாது. அதனால கொஞ்சம் கவனம். அதே மாதிரி இந்த காடு பயணம், மலை பயணம்லாம் தோணும். ஏன்னா 12ஆம் இடத்துல போயிட்டு செவ்வாய் உட்காந்துருக்காரா, ஏதாவது மலை இருக்கக்கூடிய இடம், மலை சார்ந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி வீர தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய கருப்பசாமி, முனீஸ்வரன், பால்முனி, அதுக்கப்புறம் நம்ம சொடல மடசாமி, இந்த மாதிரி தெய்வங்களுடைய அனுகிரகம் இந்த தடவை மிதுனத்துக்கு பயங்கரமா இருக்கு. மேபி அது உங்க குலதெய்வமா இருந்தா, சாமிகளா இந்த தடவை உங்க குலதெய்வம் அப்படியே உங்களை கையில பிடிச்சி தாங்க போகுது. அந்த அளவுக்கு எனர்ஜி வேவ் அல்டிமேட்டா இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, உங்க குலதெய்வத்திட்ட போய் ஒரு தடவை மன்றாடி விட்டு வந்து விட்டீர்களே ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை ஒத்தனாலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இந்த மாதம். ஏன்னா ராகுடைய பொசிஷன் இங்க இருந்து சுக்கிரன் பார்வை கொடுக்குறாரு. 10ஆவதுக்கு சனிக்கு குருவோட பார்வை, சுபத்துவம். சனியினாலே காவல் தெய்வங்கள்னு அர்த்தம். அது குருவோட பார்வை, குரு தான் ஜாதகர். அப்ப காவல் தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணிட்டு வர 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 எப்பேற்பட்ட பிரச்சனையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தவிடுபடியாகும். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சூழலை வந்து மிதுனத்துக்கு கிரியேட் பண்ணும். அப்படி இப்பயும் இருக்கும். வெளியில சொல்ல முடியாது. வெளியில நான் நல்லா அப்படியே பந்தாவா காட்டுறேன், வெளில காட்டுறேன், அதுக்காண்டி நான் பண்ண முடியல. ஆனா எனக்கு தான் தெரியும் உள்ளுக்குள்ள நடக்கிறது, எனக்கும் தெரியும். ஓகே. அதனால அப்படி இருக்கக்கூடிய என் தங்கங்களுக்கு கவலையே வேணாம், இருக்கவே இருக்காரு நம்ம கருப்பசாமி. அவரை போய் பிடிச்சு பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துருங்க. இல்லையா உங்க ஊர்கிட்ட ஏதாவது வீரபத்ரன், கருப்பசாமி, பாண்டி முனீஸ்வரன், சுடலை மாடசாமின்ற மாதிரி ஆண் தெய்வங்கள், உக்கர தெய்வங்கள் இருந்தா தயவு செஞ்சு போய் ஒரு நிறமாலை சாத்தி வழிபாடு செய்துவிட்டு வந்தீர்களே ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மகத்தான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, வேலையில இருந்த பிரச்சனை சரியா போகும். பதிலே சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருந்தீங்களா, இந்த மாதம் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆஃப்டர் ஒரு 4-5 தேதிக்கு அப்புறம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து வக்ரகதியில போவார்.
அதுக்கு முன்னாடி 3-4 தேதியில பதில் தெரியலன்னு நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் உங்களை நோக்கி கிடைக்கும். அது எதா இருந்தாலும் கிடைக்கும். அது லவ் ப்ரப்போஸா இருந்தாலும் கிடைக்கும், ஒருத்தவங்கள்ட்ட வேலை கிடைச்சதா இருந்தாலும் சரி, காசு கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கிடைக்கும். காவல் தெய்வங்களுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி வாராகி அம்மனுடைய வழிபாடு மிகச் சரியான முறையில் மிதுன ராசிக்காரர்களை இயக்க காத்திருக்கிறது. முடிஞ்சா மஞ்சள் கிழங்கு கொடுத்து வாராகிய வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வீட்டுல தேவையில்லாம வாக்குவாதத்திற்குள் ஈடுபடாதீர்கள். நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்த இந்த தடவை ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இந்த கோர்ல இருப்பீங்க. அது கொஞ்சம் அப்படியே ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு இருக்கும், பட் அது ஃபுல்ஃபில் தான் ஆகுது. ஓகே, அதனால பெருசா ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை கம்மியாக வச்சுக்கணும். காவல் தெய்வங்கள் வழிபாட்டின் மூலமாக கலக்கங்கள் தீரக்கூடிய மாதமாக இருக்கு. 3வது விஷயம், தொழிலில் மேன்மை கிடைக்கப் போகிறது. உத்தியோக பிராப்தி கிடைக்க போகுது. கணவனாலாம் மனைவியாலையும், மனைவியா இருந்தால் கணவனாலையும் ஒரு மிகச்சரியான யோகம் கிடைக்கப் போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரிந்த கணவன் மனைவி சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பௌஸ் நீங்க உணர்வீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு உங்க ஸ்பௌஸ் உங்க கையை பிடிச்சிப்பாங்க. அது மிதனமா இருந்தாலும் சரி, அது நாட் ஒன்லி மிதனம், கடகத்துக்கும் கிட்டத்தட்ட இதே அமைப்பு வரப்போகுது இந்த தடவை. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. மிதன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குழப்ப மனநிலையில நீங்களா போட்டு குழம்பிக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப ஒண்ணுதான் சொல்றேன், எல்லாமே இப்படியே இருக்க போறது இல்லை. எதுவா இருந்தாலும் மாறிட்டே தான் இருக்க போகுது. அப்ப இந்த நிலைமை மட்டும் இப்படியே இருக்காது. நீங்க நல்லவங்க தானே, நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. எனக்கு தெரியும் மிதன ராசிக்காரங்க நல்லவங்க, அவங்களுக்கு எந்த கெட்டதும் வராது. வர்றதுக்கு உங்களுடைய தெய்வம் உங்களை விடாது. ஸோ மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை இருக்கிறது எல்லாமே சத்திய சோதனை தான். எவ்வளோ அடிச்சாலும் இவன் தாங்குவானா இல்லையான்னு பார்க்கறதுக்காக மட்டும் தான். அடுத்து இந்த அவ்வளோதான், ஆடி மாதம் வந்துருச்சு, சூரியன் கிளம்பிட்டாரு அப்படின்னா கவலையப்பட வேணாம். 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல நிற்கும் போது முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் வேற லெவல்ல இருக்கும். ஸோ டோன்ட் வரி, எதை பற்றியும் ஒரி பண்ணவே வேண்டாம். இப்போதைக்கு மிதன ராசிக்காரர்கள் தேவையில்லாமல் குழப்ப நிலையை தவிர்த்து விடுறது இந்த மாதம் நல்லது. ஏன்னா அதற்கான சில சினாரியோகள் எட்டி பார்க்கலாம். ஓகே, நிறைய பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், ஆனால் டாக்குமெண்ட்ல கவனம். அதே மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை தொலைச்சிட்டு இந்த மாதம் ஃபுல்லாக தேடிட்டு இருப்பீங்க. இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணும்போது அந்த இடத்துல சில தடங்கள் வரலாம். அதனால உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி இதெல்லாம் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். சர்டிஃபிகேட்லாம் இருந்தால் அதை பத்திரமா வைத்துக்கொள்ளுங்க. அதெல்லாம் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி இதை கொண்டு போய் விட்டுட்டு கடையில இருந்து வரும்போது தேடிட்டு இருப்போம். பர்ஸை எங்கேயாவது வச்சுட்டு தவிக்கிறதுக்கான சூழல்லாம் உண்டு. அதனால அதுல கொஞ்சம் கவனம். நிறைய பேர் புது பர்ஸ் வாங்குவீங்க. கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் புது பர்சு வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். ஆண்களுக்கு, பெண்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து கோச்சிக்காதீங்க, நிறைய இந்த பிள்ளைகளுக்காக நம்ம மெடிக்கல் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அது இருமல் மருந்து வாங்குறதோ இல்லை சம்திங் மாத்திரை வாங்குறதோ, ஏன்னா புதன் எல்லாம் அந்த காரகத்துவம் தான். அதனால இதை வந்து இயங்க போகுது. ஹெல்த் வைஸ் பார்த்துக்கணும். தொண்டை, கழுத்து, அதே மாதிரி இந்த இடம் படுத்தா சுருக்கு பிடிக்கிற மாதிரி சில இடங்களில் சுருக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிதுன ராசிக்காரர்கள். மற்றபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே, படிக்கிற மிதுன ராசிக்கார பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? படிக்கிற மிதுன ராசிக்கார பிள்ளைங்க நல்லா படிப்பீங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நல்லா படிக்கணும் நினைச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் மார்க் வரல வருத்தப்படுவீங்க. இப்போதானே ஜூன் மாதம் ஜூலை மாதம் பார்த்துக்கலாம், இன்னும் 12 மாதம் இருக்கு எக்ஸாம் வர்றதுக்கு. பார்ப்போம் கவலைப்பட வேணாம். சரி, 10 மாதம் இருக்கு. ஓகே, டோன்ட் வரி. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பிள்ளைகளுக்கு நல்ல மெடிசன் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்தா சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீட் எழுதின பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்க நினைச்ச காலேஜில் நினைச்சபடியே உங்களுக்கான இடங்கள் கிடைக்கும். ஸோ பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு கவலை, பிள்ளைகளே புதன் தான், அல்ல குருவை தொடும். அந்த குரு நல்லா இருக்காருன்ற போது பெருசாக உரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த முறை பண வரவு அதிகரிக்கும். எல்லாமே இருக்கு, ஆனா ஏதோ இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரியான நிலைமைகள் வந்துட்டு போகலாம். நான் சொல்றது புரியுதா? எல்லாமே மன ரீதியாக சில விஷயங்களை அப்படி தோணும். அதை மட்டும் அப்படி கட் பண்ணி விட்டீங்கன்னா போதும். பாசிட்டிவா எப்பயும் போல மிதனம்னாலே பாசிட்டிவ் தான். ஒரு வைப் மிதனராசிக்காரங்க வந்தாலே அப்படி நிற்கும். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை அந்த மாதிரி எப்பயும் இருக்கிற மாதிரி பாசிட்டிவா இருந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. ஸோ வீட்டில் வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கும். மிதனராசிக்காரர்கள் வந்து உங்க கணவருடைய சப்போர்ட் உங்களுக்கு இந்த தடவை நிறைய கிடைக்கும். நீங்க வந்து கணவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்தில், ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய மனைவியாலும், பெண்களாக இருக்க பட்சத்தில் உங்க கணவராலும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும், ஒரு நல்ல வலு கிடைக்கும். வாழ்க்கையில் அடுத்த கட்ட போவதற்கான வாய்ப்புகளை தேடி உட்கார்ந்து சேர்ந்து பேசி ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. அது சக்சஸை கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய பேருக்கு கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்படியாவது கடனை அடைச்சு முடிச்சோம். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு சீட்டு இல்லை ஏதாவது ஒரு ஆர்டி ஏதோ ஒன்று இந்த மாதம் போடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல டக்குன்னு அமைப்பை கொடுக்கும். நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனை ஓரளவுக்கு
நிம்மதியாக அந்த மாதம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இந்த மாதம் முடியும் போது இருக்கும். ஸோ நெகட்டிவாக எனக்கு தெரியல, மென்டலாக மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையை தவிர ஃபிசிக்கலாவோ இல்லை ஃபினான்ஷியலாவோ எந்த ப்ராப்ளம் மிதுனத்துக்கு இல்லை. ஸோ ஒரி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகே, மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவை ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை தரும். அதை தாண்டியும் கற்பக விநாயகர் வழிபாடு, இது ரெண்டும் இந்த தடவை மிதுன ராசிக்காரர்கள் செய்ய 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 எப்பேற்பட்ட தடையும் தவிடுபடியாக்கக்கூடிய வாய்ப்பை அந்த விநாயக பெருமாள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தே தீர்வார். ஸோ கற்பக பெருமாள் வழிபாடு பிள்ளையார்பட்டி முடிஞ்சா ஒரு தடவை போயிட்டு வரதெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் முயல் பார்ப்பீங்க. முயல் பார்த்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய முயல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராபிட் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராபிட் படம் கலர் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏதோ ஒரு முயலை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. முயலை பார்த்து சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு வீடியோ உங்க கண்ணில் படலாம். இதெல்லாம் மிதுன ராசிக்காரருக்கு நடக்கும். முயல் பார்த்தீங்க அப்படின்னா துள்ளி ஓட போறீங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. பிரபஞ்சம் உங்களோட தான் இருக்கு. டோன்ட் வரி. குரு சூப்பரா பார்வை கொடுத்துட்டு இருக்காரு சனிக்கு. வேலையை பத்தி கவலைப்படாத, வியாபாரத்தை பத்தி கவலைப்படாத, வீட்டை பத்தி கவலைப்படாத, ஒன்னை பத்தியும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த முயல் பார்த்தல் என்ற நிகழ்வு நிகழ போகிறது. சூப்பரா இருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு. மனதை மட்டும் திடமாக வைத்துக் கொள்வதும் காவல் தெய்வத்துடைய வழிபாடும் இந்த தடவை உங்களுடைய கலக்கங்களை போக்கக்கூடிய அமைப்பாக இனிதே மலர காத்திருக்கிறது.